அனைவருக்கும் வணக்கம். வனிஷாவின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆங்கில கதை படித்து ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன் பிட்வீன் நிறைய படித்தேன், ஆனால் எனக்கு நேரமே கிடைக்கல அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு கதையை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் என்னோடய கதை எங்கே வரலன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நோட். நான் எழுதி வச்சுருந்த எல்லா கதையும் நான் போட்டுட்டேன் ஆடியோவாக. இப்போது ஒரு கதை ஆன்கோயிங்காக போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு தான் நம்ம திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து ஆடியோ நாவலாக ஒரு கதை வரும். அதுவும் முழுசாக தான் போடுவேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எனக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆத்தரோட பேர் ஆனா ஹுவாங். இவங்க கதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு தடவை பாப்பாவை என்னோடய மகளை நான் புக் ஷாப் கூட்டிகிட்டு போகிறப்ப பெஸ்ட் செல்லிங் எட்டி பார்த்தேன், என்ன தான் புத்தகம் வச்சுருக்காங்கன்னு. அப்போ பார்த்தா இவங்களோட நிறைய புத்தகம் அந்த பெஸ்ட் செல்லிங்கில் இருந்தது. ஸோ இப்படி ஒரு ரைட்டரை நம்ம பார்த்ததும் இல்லையே, படித்ததும் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். சரி படித்து பார்ப்போம் அவங்க கதை எப்படி இருக்குன்னு. இவங்க அமெரிக்கன், ஆனால் சைனீஸ். பெற்றவர்கள் 2 பேருமே சைனீஸ். ஸோ இவங்களும் சைனீஸ் தான். ஆனால் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்க. நிறைய ஆங்கில புத்தகங்கள் தான் எழுதியிருக்காங்க. மோஸ்ட்லி யங் அடால்ட்ஸ்க்கு தேவையான புத்தகங்கள், கதை புத்தகங்கள். அப்புறம் இந்த அடால்ட்ஸ் நம்ம மற்றவங்கெல்லாம் படிக்கிற மாதிரி நார்மலான லவ் புக்ஸும் எழுதியிருக்காங்க. கண்டெம்பரரி ரொமான்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. உள்ள காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் ஃபேமஸாக ஆகிக்கிட்டு வராங்க. இவங்களோட கதைகளில் நம்ம பார்த்தோமா, மோஸ்ட்லி இன்டர் கல்ச்சர் இருக்குது இதில். ஸோ ஜப்பனீஸ் ஹீரோயின், சைனீஸ் ஹீரோ, அப்படி அந்த மாதிரி எழுதுவாங்க. நான் ஆங்கில எழுத்தாளர் புத்தகத்தை தவிர, தமிழில் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் மற்ற ஆங்கில புத்தகங்கள்னா ஆங்கில எழுத்தாளரோட புத்தகத்தை தவிர வேறு மற்ற மொழியிலேருந்து ஆங்கிலம் எழுதுகிறவங்க புத்தகத்தை நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை. இதுதான் முதல் முயற்சி. ஆனால் இவங்க கதை உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஸோ அந்த கதையை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். நான் படித்த கதையோட பேர் ட்விஸ்டட் லைஸ். ஆக்சுவலி இது ட்விஸ்டட்னு இவங்களோட ஒரு சீரீஸு. இதில் மொத்தம் 4 புத்தகம் இருக்குது. எப்பவும் போல் நான் புத்தகத்தை படிக்காமல் கடைசி புத்தகத்தை படித்து வச்சுருக்கேன். கடைசி புத்தகமாக இருந்தாலும் இது மற்ற புத்தகத்தில் அதுக்கு முன்னுக்கு 3 புத்தகத்தில் உள்ள கேரக்டர்ஸ் அங்கங்கே வந்தாலும் ரொம்ப பாதிப்பு தெரியல. அதாவது நம்ம புரியாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை குழப்பமாக விடாமல் கரெக்டாக தான் இந்த கதையை கொண்டு போயிருந்தாங்க. இந்த 4 புத்தகம் சொன்னால ட்விஸ்டட் சீரீஸில். ஸோ இது கடைசி புத்தகம்ல. இது எப்படி இந்த சீரீஸ் 4 புத்தகம்னா, 4 தோழிகள், அதாவது ஒரே காலேஜில் படித்த 4 தோழிகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை. ஸோ இதுதான் அந்த சீரீஸோட சாராம்சம். இந்த கதையில் உள்ள தோழியோட பேர் ஸ்டெல்லா அலோன்சோ. இவ ஜப்பனீஸ் மிக்ஸ் இருக்குது. அம்மா ஜப்பனீஸ், அப்பா ஒரு வெள்ளைக்காரன். ஸோ அவங்களுக்கு பிறந்த மகள் இவ. ஸோ ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு. ரொம்ப அக்கா 1, தங்கச்சி இவ 2வது. ஒரு பெரிய அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி. அதாவது அம்மா ஒரு லாயர், அப்பா ஒரு வெளிநாட்டு தொடர்பு துறையில் வேலை செய்வான். அப்போ அக்கா பெங்களூர் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாள். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைன்னா, என்ன சொல்லுவாங்க, ஸ்டைலிஷ், அதாவது இந்த ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கணும்னு இவளுக்கு ஆசை. சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி மேகசின்ஸ் வாங்கி படிப்பாள். அதில் தான் இவளோட ஆர்வமே. ஸோ இவ இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பா, அவள் அக்கௌண்ட் வச்சுருப்பா. அதில் இந்த ஸ்டைல்ஸ், அப்போ என்ன சட்டை இந்த சீசனுக்கு வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் அவள் நிறையா போஸ்ட் போடுவாள். ஸோ அதில் இவளுக்கு நிறையா ஃபேமஸாகவும் இருப்பாள். ஆனாலும் அது இவங்க பெற்றவர்களுக்கும் இவளோட அக்காவுக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வேறு துறையில் இருக்காங்க, இவ ஒரு வேறு துறையில் இருக்கா. அந்த துறையிலும் கூட அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பார்ட் டைமாக தான் செய்வாள். ஃபுல் டைமாக ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்டைல் மேகசின் கம்பெனியில் எடுபிடி வேலை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாள். கஷ்டமான வேலையெல்லாம் இவள் தலையில் கட்டிடுவாங்க. ஆனால் பேர் மற்றவங்களாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இவள் வாழ்க்கை. இதில் இன்னொரு பிரச்சனை இவளுக்கு என்னன்னா, இவளை ஒருத்தன் பின்னாடி வருவான், இவ பின்னாடி. ஆனால் யாருன்னு இவளுக்கு தெரியாது. ஸ்டாக் பண்ணுவான் இவளை. அப்போ இவ என்ன செய்வா, பயப்படுவா ரொம்ப வெளியெலாம் போகிறதுனாலே.
இப்போ எப்போ போவார் அவளுக்கு ஒரு லெட்டர்ஸ்லாம் வரும். நீ எனக்கு தான், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் உனக்காக வருவேன், நீ இன்னைக்கு போட்டிருந்த சட்டை அழகா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் வரும். இவ ரொம்ப பயப்படுவா. அப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி எதுவுமே வராது. அப்புறம் நினச்சிருவா சரி அவன் விட்டுட்டான் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ இதுதான் கதாநாயகி. கதாநாயகன் வந்து இந்த கதாநாயகி தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட், அதாவது அந்த கொண்டோமினியத்தோட ஓனர். அவன் வந்து என்ன செய்வான்னா, அவன் வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கம்பெனி வச்சுருப்பான். அது வந்து மெயினாக மற்றவங்க கண்ணை மறைக்கிறதுக்காக. அது பின்னாடி வேலை என்ன செய்கிறதுனா, ஹேக்கிங் செய்கிறது, மற்றவங்களோட அந்த மாதிரி ஹேக் பண்ணுற மாதிரி சிஸ்டம்லாம் தயாரிக்கிறது, அந்த மாதிரி வேலையில் இருப்பான் இவன். அப்புறம் என்ன ஆகும்னா, இவனுக்கு வந்து இந்த நம்ம கதாநாயகி மேலே ஒரு கண்ணு. ஸோ கதாநாயகனோட பேர் சொல்லலை பார்த்தீங்களா, அவன் பேர் வந்து கிறிஸ்டியன் ஹாப்பர். ஸோ இந்த கதையும் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கிரே சீரீஸ் படிச்சிருந்தீங்களா, அந்த கதாநாயகனோட பேரும் வந்து கிறிஸ்டியன் தான். ஆனால் இவனோட பேர் கிறிஸ்டியன் ஹாப்பர். அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா, அதே மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ரிலக்டன்ஸில் தான் படித்தேன். என்ன சொல்லுவாங்க, அதில் முழுக்க முழுக்க அந்த உடல் உறவு சார்ந்த கதையாக இருந்தது அது கிரேயோட சீரீஸ். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு படித்து பார்க்குறப்ப இதுலேயும் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு 7-8 எபிசோட்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி காட்டலை. அவங்களுக்கான உறவு எப்படி மெதுவாக வளருது அப்படி தான் காட்டினாங்களே தவிர, மனசளவில் அப்படி தான் காட்டினாங்களே தவிர, இந்த மாதிரி செக்ஷுவலாக சட்டுன்னு வரல. ஸோ இந்த கிறிஸ்டியனுக்கு அவன் மேலே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது சாஃப்ட் கார்னர், அவளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. அவனோட அம்மாவும் அப்பாவும் எப்படி காதல் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, அந்த காதலுக்காக எப்படி அவங்க அப்பா இறந்தோன்னே அப்போ அவங்க அம்மாவும் எப்படி இறந்து போனா அப்படின்னு ஒரு பின்கதை வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போய் மாட்டக்கூடாது யாருக்கிட்டேயும். என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபீல்ஸை வந்து யாருக்கும் நான் கொடுக்கக்கூடாது. என்னை யாரும் வந்து அந்த அன்பால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இவனோட ஒரு இது மனநிலை, இவனோட மனநிலை அப்படி. ஆனால் அவளை வந்து விட முடியாது. அவள் மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எல்லையில்லா பாசம், அன்பு, நேசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி அவள் மேலே, இவனுக்கு அந்த கதாநாயகி மேலே. அப்புறம் இவளுக்கு பிரச்சனை வரும். அதாவது வீட்டுக்குள்ளேயே அவள் தங்கியிருக்கிறது அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனி வச்சுருக்கிற ஓனரு அவனோட கொண்டோமினியமுக்கு அவன் மேலே இருக்கான், அவனுக்கு கீழே உள்ள கொண்டோமினியத்தில் இருக்கா. அங்கே வந்து ஒருத்தன் வந்து அவள் வீட்டுக்குள்ளே புகுந்து அவளுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து அவளுக்கு அந்த இது வச்சுட்டு போயிருக்கான், நோட்ஸு. நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேனே, நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ணலை அப்படின்னு. ஏன் அப்படி அந்த நோட் வச்சானா, இவ என்ன செய்வா, யார் இந்த நம்ம கதாநாயகியை வந்து கதாநாயகியும் கதாநாயகனும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ரிமெண்ட் போட்டு 2 பேரோட நன்மைக்காக, அதாவது கெயின்காக, ஒரு பப்ளிசிட்டி கெயின் பண்ணோம். இவ வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காள், இதில் வந்து 1 மில்லியன் வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் வருவா அவன் கூட. ஏன்னா வந்து எப்போதுமே இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் கஷ்டப்பட்டு குட்டிக்காரம் அடித்து எது போட்டாலும் லைக்ஸோ இல்லை உங்களுக்கு கூட சப்ஸ்கிரைபர் வர்றதோ எதனால் வரும், உங்கள் பர்சனல் லைஃப்பை நீங்கள் ரிவீல் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். அதாவது எனக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதோ இப்படி நாங்கள் வெளியே போகிறோம், இப்படி சுற்றுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, ஓ இவ குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே போய் பார்ப்பாங்க. அப்படி தானே இப்போ உள்ள நிறைய யூடியூப் சேனலில் என்ன சொல்லுவாங்க, டெய்லி வீலாக் போடுறாங்க. அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் அங்கே குமிஞ்சு கிடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு க்யூரியாசிட்டி, அடுத்தவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ இவன் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வேணும், அப்போ தான் இன்னொரு நல்ல இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி அவன் வந்து சஜஸ்ட் பண்ணுவான். நீ வந்து என் கூட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இரு, எனக்கும் வந்து வெளியே போகிறப்ப யாராச்சும் ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி அவளை ட்விஸ்ட் பண்ணி, இதுதான் ட்விஸ்டட் லைஸ், அவளை எப்படி அவங்களோட சேர்த்துக்கிறான் அப்படின்றதுக்கு. ஸோ அப்படி ட்விஸ்ட் பண்ணி அவளை ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க.
இவ வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவளோட வியூஸும் கூடும். ஒரு 1 மில்லியன் வந்துடும். அப்புறம் அவள் யோசிப்பா, இந்த 1 மில்லியன் வியூஸ் வந்ததுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது? வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் கிடைக்கலையே, அது என்னமோ ஒன்றுமே நான் சாதிக்காத மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாள், சின்ன வயசில் வந்து அவளுக்கு என்ன ஆசை, அந்த புதுசாக அந்த ஸ்டைலாக வந்து துணிமணிகள் க்ரியேட் பண்ணணும். அந்த இப்போ இந்த மக்களாக இந்த போட்டி போட்டு இந்த வாழ்க்கையை முன்னேறப்போ என்னோடய பேஷனை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் ஆரம்பிப்பாள். அவனும் வந்து கைட் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவள் திரும்பவும் அவளோட க்ளோத்ஸ் லைன் ஆரம்பிக்கிறாள். இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு இந்த நோட் வந்துடுதில்ல, என்னது மிரட்டல் கடிதம் வருதுனால இவன் என்ன செய்கிறா, பயப்படுறா. வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறப்ப அவன் வந்து கதாநாயகன் அவனோட வீட்டில் கூட்டிகிட்டு போய் இவளை வச்சுருப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஒருத்தர் புரிஞ்சிக்கிறாங்க, எப்படி நெருங்கி வராங்க அப்படின்றது தான் இந்த கதை. அப்புறம் எப்படி நெருங்கினாங்க, எப்படி காதல் வந்தது, 2 பேரும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அழகாக அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் ஒரு பின் கதை இருக்குது. அது என்னன்னா, இந்த ஹீரோவுக்கு எப்படி இவ மேலே இப்படி ஆசை வந்துச்சு, ஏன் இவ மேலே வந்து காதல் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு பின் கதை இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே அவளை ஒரு தடவை பார்த்துருப்பான். அதாவது பல வருஷத்துக்கு முன்னே. அப்போ அவள் ஸ்கூல் போடுற டைமில், ஒரு காலேஜுக்கு போகிற முன்னுக்கு அவள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவள் பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறப்ப ஒருத்தன் வந்து அவள் பேக்கை இழுத்துட்டு ஓடிடுவான். அப்போ எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி அவனை அடித்து, அப்போ அவன் சொல்லுவான், இதான் நான் தடவை செய்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப குடும்ப கஷ்டத்தினால இப்படி செஞ்சுட்டேன், படிக்கிற பையன் தான் அவனும். அப்போ இவளுக்கு மனசு கேட்காது. அப்புறம் அவள் வந்து கேஸ் போட மாட்டாள். கேஸ் போடாமல் அவள் கையில் எவ்வளோ காசு இருந்துச்சோ அப்படியே அள்ளி அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நீ போ வீட்டுக்கு, இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருவா. அந்த காட்சியை வந்து இவன் ஹீரோ பார்த்துருவான். அவனுக்கு வந்து அப்போ அவள் போகிறப்ப தான் அவளோட மோதிரம் வந்து கீழே விழுந்துடும். அந்த மோதிரத்தை எடுத்து வச்சுக்குவான். இவன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடிக்கடி அவன் நினைப்பே வரும், எப்படி இப்படிப்பட்ட நல்லவங்களும் ஊரில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அடிக்கடி அவளை பற்றி நினச்சிக்குவான். ஸோ இப்படி தான் அவன் வந்து அவளை நினச்சிட்டு இருக்கிறப்ப அப்புறம் என்ன ஆகும்னா, அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவான். அவள் எங்கே படிக்கிறா, அவங்க அப்பா யார், இதெல்லாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன வரும், இவன் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் வந்து மறைக்காமல் அவன் வீட்டில் வந்து ஒரு ட்ராவரில் போட்டு வச்சுருக்கான். இப்போ இவன் நினச்சிக்கிட்டா உண்மையாலுமே வந்து அவன் லவ் பண்ணிட்டான் இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் தான் ஒரு தடவை வீடு சுத்தம் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிடுவா அந்த ஃபைலை. ஓ, அப்போ இவன் வந்து என்னை தெரிஞ்சு இவன் எங்கெங்கேயோ தேடி என்னை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தான் என்னை நெருங்கியிருக்கான், இது வந்து காதல் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் வந்து, நீ எப்படி அந்த மாதிரி செய்யலாம், அப்போ இத்தனை நாள் என்கிட்ட பொய்யா தான் பழகினியா நீன்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துடுவா. வீட்டை விட்டு வெளியே வந்த கையோட இவளை கடத்திடுவாங்க. அதான் ஒருத்தன் இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கானே இன்னொருத்தன் கடத்திட்டு போயிடுவான். அப்புறம் அவன் கடத்திட்டு போனோடனே அவங்ககிட்ட இருந்து எப்படி இவளை காப்பாற்றி திரும்பவும் எப்படி 2 பேரும் பேசி எப்போ அவளை பார்த்தான், எதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணான், இருந்தாலும் எப்படி ஒதுங்கி இத்தனை வருஷமாக இருந்தான் அப்படின்றதெல்லாம் அவன் பகிர்ந்துக்கிட்டு அவனோட காதலை சொல்லி இப்படியெல்லாம் பேசி 2 பேரும் அப்புறம் சுபம் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. அதுதான் இந்த கதை. ஸோ இவங்களோட மற்ற கதையை போயிட்டு அதாவது 4 கதை எழுதியிருக்காங்களே இந்த ட்விஸ்டட் சீரீஸில், மற்றதையும் படிக்கணும்னு இருக்கேன். ஆனால் ரிவ்யூ சொல்லுவேனான்னு தெரியல, கதையை சொல்லுவேனான்னு தெரியல. ஆனால் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து படிப்பேன் கண்டிப்பாக. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்னோட ஒரு பேரியரை நானே உடைச்சிட்டேன். அதாவது ஒரு ஆங்கில புத்தகம்னா ஒரு வெள்ளைக்காரன் எழுதுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இவங்க கதை படித்ததுனால நான் உடைச்சிட்டேன். மற்றவங்களாலையும் ஆங்கில புலமையாக வச்சு கதை எழுத முடியும் அப்படின்றத இவங்களால நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐ ஓப்பனர் தான் எனக்கு. ஸோ இவங்க கதையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். நன்றி, வணக்கம். இதோட அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.